ஒரு சமயம் முனிவர்களையும் தேவர்களையும் முரன் என்ற ஒரு அரக்கன் துன்புறுத்தி வந்தான். அவனின் துன்பத்திற்கு ஆளான அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் காப்பாற்றுமாறு முறையிட்டனர். அவர்களை காப்பாற்றுவதற்காக மகாவிஷ்ணு முரன் என்ற அரக்கனுடன் போரிட்டு வெற்றி கண்டார். போரில் களைப்படைந்த மகாவிஷ்ணு ஒரு குகையில் ஓய்வெடுக்க சென்றார். ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த மகாவிஷ்ணுவை போரில் தோல்வியுற்ற முரன் என்ற அரக்கன் பெருமாளை கொல்வதற்கு முயற்சி செய்தான். அப்போது விஷ்ணுவின் உடலில் இருந்து வெளிப்பட்ட சக்தி ஒரு பெண் வடிவில் உருவெடுத்து முரனுடன் போரிட்டு வென்றது. முரனை வென்ற அந்த திருமாலின் சக்தியால் உருவான அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என்று அரங்கன் பெயர் சூட்டினார். இப்படிதான் அன்றைய நாள் திதிக்கு ஏகாதசி என்று பெயர் வந்தது. இந்நாளில் வழிபடுபவருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாக பெருமாள் வரமளித்தார். இதனால் இந்த தினத்தை வைகுண்ட ஏகாதசி என்ற பெயரில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இப்போது நாம் சொர்க்கவாசல் உருவான